அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயம் என்னன்னா, நாம கடைபிடிக்கிற நோன்பின் மூலமா நமக்கு என்னென்ன நன்மை அப்படின்னு சொல்லி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம வைக்கிற நோன்பின் மூலமா வேற எந்த அமலுக்கும் கிடைக்காத gift அல்லாஹ் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நோன்பு மாதத்துல செய்யற ஒவ்வொரு நன்மையும் அது போன்ற 10 மடங்கு முதல் 700 மடங்குக்கு நிகரானவை. நோன்பு எனக்குரியது, அதற்கு நானே கூலி வழங்குவேன். நோன்பு நரகிலிருந்து காக்கும் கேடயமாகும் என்று இறைவன் கூறுகிறான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. நூல் முஸ்லிம் 1945 ஹதீஸா இடம்பெற்றிருக்கு. அப்போ நோன்புக்கு அல்லாஹ் தான் கூலி வழங்குறான். அல்லாஹ் எல்லா அமல்களுக்கும் அல்லாஹ் கூலி வழங்குறான். நோன்புக்கு இந்த ரமலான் மாசத்துல நம்ம வைக்கக்கூடிய நோன்புக்கு அல்லாஹ் பன்மடங்கா கூலி வழங்குறான். நோன்பு மாசத்துல நம்ம செய்யற ஒவ்வொரு அமல்களுக்கும் அல்லாஹ் நன்மைய வாரி வழங்குறான். அதனால நம்ம எல்லாரும் இந்த புனித ரமலான் மாதத்துல அதிகமான நல்ல அமல்களை செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக, நோன்பாளியின் வாயிலிருந்து வீசும் வாடை அல்லாஹ்விடம் கஸ்தூரியின் வாடையை விட சிறந்ததாகும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ நம்ம நோன்பு வச்சுட்டு இருக்கும்போது நம்ம வாயிலிருந்து வருது இல்லையா அந்த வாடை, அது வந்து அல்லாஹ்விடத்துல எப்படி இருக்கும் அந்த ஸ்மெல்லு? கஸ்தூரி எவ்வளவு மனம், அதை விட சிறந்ததா இருக்குமாமா அல்லாஹ்விடத்துல அந்த வாடை. அப்ப நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் நிறைய நன்மைகளை வச்சிருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் நம்பிக்கை கொண்டு நன்மையை எதிர்பார்த்து ரமலான் மாதம் நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 38வது ஹதீஸா இருக்கு. நம்மள பாவம் செய்யாம யாருமே இருக்க மாட்டோம் இல்லையா? நம்மளுடைய பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கிடைக்கணும்னு சொல்லி நம்ம அல்லாஹ்ட்ட எவ்வளவோ பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இருப்போம். நம்மளுடைய இந்த நோன்பின் மூலயமா அல்லாஹ் என்ன பண்றான்? நம்மளுடைய முன் பாவங்களை மன்னிக்கிறான். இப்போ நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் எவ்வளவு கூலிய கொடுக்குறான்னு பாருங்க. கொஞ்சம் நஞ்சத்த நன்மை இல்ல, நன்மைகளை அப்படியே அள்ளி குவிக்கலாம் இந்த மாசத்துல. அதனால யாருமே இந்த மாசத்துல நம்மளுடைய நேரங்களை வீணடிச்சிடாதீங்க. எல்லாரும் அதிகமா நல்ல அமல்களை செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததா, சொர்க்கத்துல ரயான் என்று கூறப்படும் ஒரு வாசல் இருக்கிறது. மறுமை நாள்ல அதன் வழியாக நோன்பாளிகள் நுழைவார்கள். அவர்களை தவிர வேறு எவரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள். நோன்பாளிகள் எங்கே என்று கேட்கப்படும். உடனே அவர்கள் எழுவார்கள். அவர்களை தவிர வேறு யாரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள். அவர்கள் நுழைந்ததும் அவ்வாசல் அடைக்கப்பட்டுவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 1904வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கு. அப்போ நோன்பாளிகளுக்குன்னே அல்லாஹ் என்ன பண்றான்? மறுமையில சொர்க்கத்துல ரயான் அப்படிங்கிற ஒரு வாசல் இருக்கு. அந்த வாசல் வழியா நோன்பாளிகள் மட்டும்தான் நுழைவாங்களாமா. அவங்கள தவிர வேற யாருமே அந்த வாசல் வழியா நுழைய முடியாது. அவங்களுக்காக ஸ்பெஷலா அல்லாஹ் அப்படி ஒரு வாசலை தயாரிச்சு வச்சிருக்கான். அவங்க அந்த நோன்பாளிகள் உள்ள போனோடனே அந்த வாசல் அடைக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எவ்வளோ ஒரு பாக்கியம் இதெல்லாம் இல்லையா? நம்ம வைக்கிற இந்த நோன்பின் மூலியமா அல்லாஹ் நமக்கு மறுமையில என்னென்ன நன்மை கொடுக்கறான், நமக்கு எவ்வளவு நன்மையை வாரி வழங்குறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நோன்பு வைக்கிற மூலியமா இந்த உலகத்துல நமக்கு என்னென்னலாம் நன்மை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம ஒவ்வொரு நாளும் ரெஸ்டே இல்லாம நம்மளுடைய உடம்புக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கோம் இல்லையா? நான் சொல்றது உள்ளுறுப்புகளுக்கு. நம்ம பசிச்சாலும் பசிக்காட்டி என்ன பண்றோம்? நம்ம சாப்பிடுறோம். நம்மள நிறைய பேரு நம்ம டயத்துக்கு சாப்பிடணும், 3 நேரம் கரெக்டா சாப்பிடணும்னு சொல்லிட்டு நம்ம நம்மளோட இஷ்டத்துக்கு நம்மளுடைய உடம்ப கவனிக்காம நம்மள நிறைய பேர் இருந்திருப்போம் இல்லையா? அந்த மாதிரி நம்மளுடைய உடம்புல நிறைய கழிவுகள் அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது தேங்கி இருக்கும். நம்ம குறிப்பிட்ட நேரம் இந்த நோன்பின் மூலியமா நம்ம சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்கறனால நம்மளுடைய உள்ள உறுப்புகள் என்ன பண்ணும்னா அதுக்கு எந்த வேலையும் இருக்காது இல்லையா? நம்ம சாப்பிட்டா தானே அதை கிளீன் பண்ணி அதை சத்து தனியா கழிவு தனியா பிரிக்கிற வேலை இருக்கும். அப்ப நம்ம சாப்பிடாம இருக்கும்போது அந்த நேரத்துல நம்மளுடைய உள்ளுறுப்புகள் என்ன பண்ணும்னா நம்மளுடைய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலையை அந்த உறுப்புகள் செய்ய ஆரம்பிக்கும்.
அல்லாஹ் நம்மளுடைய உடம்ப இயற்கையாவே எப்படி படைச்சிருக்கான், அந்த உடம்புல ஏதாவது நம்மளுடைய உடம்புல பிரச்சனை தன்னைத்தானே சரி பண்ணிக்கக்கூடிய அடிப்படையில் தான் அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கான். அப்ப அந்த உள்ளுறுப்புகள் என்ன பண்ணுனா, நம்ம உடம்புல இருக்க கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலையை நம்ம நோன்பு வச்சிருக்க இந்த இந்த சமயத்துல அந்த உறுப்புகள் செய்ய ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகும், நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கழிவுகள் எல்லாமே வெளியே வந்துடும். அதனால நம்ம என்ன ஆகும், நம்ம இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருப்போம், இன்னும் ஆரோக்கியமா இருப்போம் இல்லையா. நம்ம பல நோய்கள்ல இருந்து நம்ம காத்துக்கலாம். அல்லாஹ் எந்த ஒரு விஷயத்த நமக்கு சொன்னாலும் அது நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் நிறைய நன்மை உடைய விஷயமா தான் இருக்கும். எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அது இம்மைக்கும் நன்மையா தான் இருக்கும், மறுமைக்கும் நன்மையா தான் இருக்கும். அந்த மாதிரிதான் அல்லாஹ் நிறைய சொல்லியிருப்பான். அல்லாஹ் என்ன பண்ண ஒரு விஷயத்த ரத்தின சுருக்கமா சொல்லிடுவான். ஆனா அத ஒரு விஷயத்த ஆராய்ஞ்சு பார்த்தாதான் தெரியும் அது உள்ள எவ்வளவு அர்த்தங்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிதான் இந்த நோன்பு. நோன்பு எல்லா சமுதாயத்துக்கும் கடமையாக்குன மாதிரி உங்கள் மீதும் கடமை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான். ஆனா இந்த நோன்புல எவ்வளவு நன்மை இருக்கு, இம்மையில எவ்வளவு நன்மை, மறுமையில எவ்வளவு நன்மை. அதனால நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், இந்த வரக்கூடிய ரமலான் மாதத்துல இந்த நோன்பை சரியான முறையில கடைப்பிடிச்சு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடையிறதுக்கு அல்லாஹ் நம்ம எல்லாத்துக்கும் கிருபை செய்யட்டும். இன்னும் இந்த மாதிரி நிறைய மார்க்க விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.